எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நான் பஞ்சை சித்தர் டாக்டர் கொடம்பை நடராஜன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து உடல் பருமனை குறைக்க உன்னதமான மருந்துகள் அப்படிங்கிற தலைப்பு பார்க்க போகிறோம். உன்னதமான மருந்துகள் மட்டும் இல்லாமல் உன்னதமான வழிகள், எந்தெந்த வழியில் குறைக்கலாம், உணவு முறைகள், மருத்துவ முறைகள், யோகாசன முறைகள், இது மாதிரி நிறைய இதை பார்க்க போகிறோம். உடல் பருமன் வந்து இப்போ இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, உலகம் பூரா இருக்குது. இது உலகளாவிய பிரச்சனை, பெரிய பிரச்சனை. சர்க்கரை வியாதி மாதிரி எப்படி உலகம் பூரா பரவி இருக்குது, அது மாதிரி இது வந்து எல்லா இது இருக்குதுங்க. அப்புறம் அது இல்லாமல் இது எல்லாத்தையும் பாதிக்குது. சின்ன வயசுலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாத்தையுமே அது பாதிக்குது. அதனால் வந்து இது பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது பாதிச்சா இதனால் இருந்தால் உடம்பு எடை இருந்துட்டு போகுது. அதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, அதனால் பல பிரச்சனைகள் வருது, ஏகப்பட்ட வியாதிகளாக வருது. அப்போ முதல்ல நாம் வந்து உடல் பருமன் ஏன் வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதனால் என்ன பக்க விளைவுகள் வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு எப்படி அதை உடல் பருமனை குறைக்கிற முறைகள், இயற்கை முறைகள், மருத்துவ முறைகள், இது எல்லாமே பார்க்கலாம். முதல்ல வந்து உடல் பருமன் ஏன் வருது அப்படின்னு பார்க்கலாம். உடல் பருமன் காரணம் சில பேர்த்துக்கு பரம்பரையாக வருங்க. அப்பா அம்மா கனமாக இருந்தாங்கன்னா அவங்க பையன் பிள்ளை இவங்களே எல்லாம் கனமாக தான் இருப்பாங்க. அதாவது ஜீன்ஸில் வந்து பதிவாயிருது. ஜீன்ஸில் பதிவாகிறவோ அந்த பரம்பரை அது மாதிரி வரும். கிராமத்தில் சொல்லுவாங்க, இதெல்லாம் பெருவிட கோழி எடை அதிகமாக தவறுன்னு கிண்டலாக பேசுவாங்க. அது உண்மை தான். அதெல்லாம் பரம்பரையாக வரது ஒன்றும் நாம கையில் ஒன்றும் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, விரைவிலேயே வந்து ஃபேட் செல்ஸ் அதிகமாக இருக்கும், கொழுப்பு செல்ஸ் வந்து பாடியில் அதிகமாக இருக்கும். அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சமாக சாப்பிட்டா கூட உடம்பு ஏறிக்கிட்டே இருக்கும். ஃபேட் செல்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா நீ எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்பு ஏறாது. ஏகப்பட்ட சோறு இதுமான வெயிட்டே வராது, ஒல்லியத்தான் இருப்பேன். அது பரம்பரை, அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம வாங்கிட்டு வந்து வரோம். அதனால் அது ஒரு காரணம். அடுத்தது வந்து தைராய்டுன்னு சொல்லக்கூடிய இது இந்த தொண்டையில் கூடிய நாளமில்லா சுரப்பி, அது வந்து குறைவாக சுரந்ததுன்னா உடல் எடை அதிகமாகிட்டே போகும். அதிகமாக சுரந்து உடல் எடை குறைக்கும். அதனால் எடை அதிகமாக இருக்கிறவங்க வந்து அதையும் டெஸ்ட் பண்ணிக்கணும். இது தைராய்டு குறைவாக இருந்ததுன்னா அதுக்கு மாத்திரைலாம் இருக்குது, ஆங்கில மருத்துவம் இருக்குது, நம்ம இயற்கை மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், சித்த மருத்துவம், அதுக்கு மருந்துலாம் இருக்குது, அதை சரி பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பெண்களுக்கு வரக்கூடிய நீர்க்கட்டிகள்னு சொல்லுவாங்க. சினப்பையில் ஓவரியில் பிசிஓடினா பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ்னு பேர். அது இருந்ததுன்னா என்ன பண்ணோம்னா, பெண்களுக்கு தூரம் சரியாகாது, மாதம் கரெக்டாகாது, தள்ளி வரும், இரெகுலர் பீரியட்ஸாக வரும், பெயின்ஃபுல் பீரியட்ஸாக இருக்கும், தூரம் வராது, வயிற்று வலிக்கு. அப்புறம் அவங்களுக்கு வந்து தூரம் சரியாகலைன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை கிடைக்காது. அது சரி ஒன்று தான் இதாகும். அவங்களுக்கும் வந்து உடல் பருமன் அதிகமாகிட்டு வரும். அது ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்லாம் எச்சா கம்மியாக சுரந்தது அப்படின்னா அது மாதிரி வரும் பெண்களுக்கு. அது ஒரு காரணம். அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் உடல் உழைப்பு இல்லாமல் இருப்பாங்க. உடல் உழைப்பு இல்லாமல் ரொம்ப சும்மா ஒயிட் கலர் ஜாப்னு சொல்லுவாங்க. ஆஃபீஸில் வேலை செய்கிறது, ஒரு இடத்துல குழந்த இடத்துல வேலை, பேங்கில் வேலை செய்கிறவங்க, ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க, அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஐடியில் வேலை செய்கிறவங்க எல்லாம் முதலாளியார் பேர் கடையில் வந்துட்டு கல்லாப்பட்டியில் வந்தவர் பணத்தை மட்டும் சொல்லிவிட்டு அவர் எந்த வேலையும் செய்ய மாட்டார். அது மாதிரிவங்களெல்லாம் உடலும் பெருசாகும், தொப்பையும் வந்துடும், எல்லா இதுவும் வரும். அது ஒரு காரணம். அடுத்தது ஒரு கூட நடக்க மாட்டாங்க. எல்லாருமே அதுதான் விரும்புகிறாங்க. பையன் நாளைக்கு நல்லா படிச்சுட்டு குழந்த இடத்துல வேலை செய்யணும், எந்த கஷ்டப்பட இருந்தால் எல்லோரும் விரும்புகிறாங்க இந்த காலத்தில். அப்புறம் அது ஒன்று. அடுத்தது வந்து உணவு வந்து கண்ட உணவை கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சாப்பிட்றதுல உணவை. அப்புறம் தேவையில்லாத உணவுகள்லாம் சாப்பிட்றது. கொழுப்பு அதிகமாக இருக்குது, மாவுச்சத்து அதிகமாக இருக்குது, 3 நேரம் அரிசி, இட்லி, தோசை எல்லாமே அரிசியிலேருந்து வர்றது தான். அது சாப்பிட்றது. பூரி, புரோட்டா இதெல்லாம் எண்ணெயில் செய்கிறது, எல்லாம் கெடுதல். எண்ணெய் பலகாரம், வடை, போண்டா, பச்சி, இது மாதிரி நிறையா சாப்பிட்றாங்க. அப்புறம் இதெல்லாம் இல்லாமல் இது மசாலா உணவுகள், கடையில் விற்கிறாங்களா, அது இதையும் போட்டு அது மசாலா உணவுகள். அப்புறம் இதெல்லாம் இல்லாமல் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அப்படின்ட்டு துரித உணவுகள், கோழியிலேருந்து அதிலேருந்து அமெரிக்காவிலேருந்து வந்து இங்கே வியாபாரம் பண்ணுறான். இது ஒரு தொடக்கை மட்டும் போட்டு அது இது பண்ணி கொடுக்குறான். அப்புறம் பிஸ்தாங்கிறானுங்க, அதுங்கிறானு, என்னென்னமோ கொடுக்குறானுங்க. இப்போ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. சின்ன வயசில் குழந்தைகளே அதுக்கெல்லாம் அடிமையாகிடுது. குழந்தைகளுக்கு அதெல்லாம் சாப்பிட்டு பழகிக்குது, விளம்பரம் பண்ணுறாங்க. அப்புறம் சாக்லேட்டு, பிஸ்கட்டு கண்டதெல்லாம் விளம்பரம், குழந்தையில வச்சு தான் விளம்பரம் பண்ணுறாங்க. அப்புறம் குழந்தைய பார்க்குறோம், ஆசையை கேட்டு நம்மளும் வாங்கி கொடுத்துற ஒரு வழி இல்லை, கொடுக்க வேண்டியதாக போயிடுது. அதனால் அது ஒரு காரணம்.
அப்புறம் இனிப்புகள் அதிகமாக சாப்பிட ஒரு காரணம். பால் தயிர் நிறைய சாப்பிட்டா அதுக்கு இது வரும். அப்புறம் டீ காஃபி சாப்பிட்டாலும் ஒரு டே நம்ம சர்க்கரை சேருது, பால் சேருது, கொழுப்பு அதிகமாகுது, கலோரிஸ் அதிகமாகுது. சர்க்கரை சேர கலோரிஸ் அதிகமாகும், அது உடல் எடை கூட்டும். அப்புறம் இதெல்லாம் இல்லாமல் வேறு என்னென்ன பொருள் எடை கூட்டணும்னா நிலக்கடலை, உருளைக்கிழங்கு, குச்சிக்கிழங்குனா மரவள்ளிக்கிழங்கு, பூரி, புரோட்டா, எண்ணெய் பலகாரம், பேக்கரி ஐட்டம். எங்கே பார்த்தாலும் முன்ன ஒரு முக்கு ஒரு முடக்கு பசுனிக்கிற இடத்துல டீ கடை ஒன்று இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டீ கடை இப்போல்லாம் ரொம்ப நாகரீகமாக பேக்கரி வந்துட்டுது. அந்த பேக்கரி இந்த பேக்கரி நிறைய பேக்கரி வந்துட்டுது. பேக்கரியில் பார்த்தா அங்கேயே டீ காஃபி எல்லாம் கிடைக்குது. மற்ற இது வடை, போண்டா, பச்சி எல்லாம் கிடைக்குது. அப்புறம் பேக்கரி ஐட்டம், பன்னு, பிஸ்கட்டு என்னென்னமோ கிடைக்குது, கேக்கு அதெல்லாம் கிடைக்குது. அதெல்லாம் போய் பழகிக்கிறோம். முன்னையெல்லாம் நம்ம யாரில் வெளியூருக்கு போகிறாங்க, இல்லை வரம்பரை வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா சொந்தக்கார வீட்டுக்கு போனால் வீட்லேயே அதில் பலகாரம் செஞ்சுட்டு போவாங்க. அங்கே குழந்தைலாம் இருக்குது, பொக்குன்னு போயிடும். இனிப்பு முறுக்கு இது மாதிரி அதில் பலகாரம் பண்ணிட்டு போவாங்க. இப்போ யாருக்குமே உடம்பு வளையிறதில்ல, எந்த வீட்லேயுமே பலகாரம் பண்ணுறதில்ல. எல்லாமே போய் பேக்கரியில் வேணுங்கிறத வாங்கிட்டு போயிடுறாங்க. இதில் இருக்கலாம் போட்டு ஒரு பை நிறையா வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்புறம் அதெல்லாமே உடல் எடை கூட்டும். அப்புறம் இதெல்லாம் இல்லாமல் பகலில் தூங்கினா உடல் எடை கூடும். அதனால் பகலில் தூங்கலான்னு சொல்கிறது. பகலில் தூங்கினா ஒரு அரை மணி நேரம் படத்தில் எந்திரிச்சிடணும். பொழுதுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் மாற்றி சாப்பிட்டே தூங்கணும்னா என்ன ஆகும் அப்படின்னா, உடல் உழைப்பு இருந்ததுன்னா அந்த சாப்பிட்ற அந்த கலோரிஸ் எல்லாம், அந்த எனர்ஜி எல்லாம் செலவாயிரும். இல்லை அப்படின்னா குடலில் போய் இறப்பையில் போய் சேமித்து அது பின்னாடி வெயிட்டு கூட்டிடும். உடம்பு இது கொழுப்பு சத்தில் அதிகமாகும். அப்புறம் இது மாதிரி பல காரணங்கள், இப்போ நான் சொன்ன காரணம் இன்னும் நிறைய காரணங்களாக இருக்குது. அப்புறம் டிப்ரெஷன், மன அழுத்தம் இருக்கிறவங்க ஒரு வேலை செய்ய மாட்டாங்க, சோம்பி கிடப்பாங்க, எதுலேயும் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது, சும்மாவே இருப்பாங்க. அது மாதிரி இருக்கிறபோது தூக்கம் சரியாக வராது. அப்புறம் பசி அதிகமாகிடுச்சு அப்படின்னா சாப்பாடு நிறைய சாப்பிடுவாங்க, அது ஒரு காரணம். அது இல்லாமல் இப்போ குடல் புண்ணு, அல்சர் இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு வெயிட் அதிகம். என்ன காரணம்னா வயிறு எரிஞ்சிக்கிட்டே இருக்க, ஒரு நாளைக்கு 4-5 வேலை உள்ளது, அதில் போனால் தான் எரிச்சல் நிற்கும். அவ்வளோ புண்ணு இருக்கும் குடல் புண்ணு. சில பேர் அவங்களுக்கு எடை அதிகமாக கூடும். இது மாதிரி பல காரணங்கள், நான் சொன்ன காரணம், நான் சொல்லாத காரணம்லாம் நிறையா இருக்குது. அப்புறம் சில பேர் நைட் டியூட்டி போடுவாங்க. பகல் டியூட்டி 15 நாள், நைட் டியூட்டி 15 நாள். நைட் டியூட்டிலாம் பார்க்குறது உடம்புல தூக்கம் கெட்டு உள்ள உடம்பெல்லாம் இதாயிரும். அப்போவும் சமயத்தில் வெயிட் கூடும். இது மாதிரி நிறைய காரணங்கள். அடுத்தது உடல் எடை இருந்துட்டு போகிறதுனால என்ன பிரச்சனை நிறைய பேர் கேட்பாங்க. உடல் எடை அதிகமாக இருந்தால் அழகாகத்தான் இருப்பேன், ஒல்லியாக இருந்தால் ஒல்லி குச்சியாக இருப்பான்னு கிண்டல் பண்ணுவாங்க. நல்லா அழகாக இருந்ததுன்னா உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், நல்லா சுறுசுறுப்பாக, உடம்புல வலு இருக்கும், எவனை நம்மளை கண்டா பயப்படுவான், கம்பீரமாக இருக்கும்னு நினைப்பாங்க அந்த காலத்தில். அப்புறம் அது சொல்லுவாங்க, ஒரு புக்கே போட்டிருக்கேன், பிக் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு வெள்ளைக்காரன் போட்டிருக்கேன். ரொம்ப கனமாக இருக்கிறவங்களுக்கு அதுதான் அழகு, அவங்களுக்கு என்னென்ன ட்ரெஸ்ஸு என்னென்ன இதெல்லாம் பண்ணணும்னா ஒரு புக்கே போட்டிருக்கேன், பெரிய புக்கு, ஒரு 1000 பக்கத்தில் இருக்கிறது. அது மாதிரி இது எடை அதிகமாக இருந்தால் அதை லைக் பண்ணுறது. அப்போ எடை அதிகமாக என்ன பண்ணுது அப்படின்னா, முதல் பாதிப்பு அதிகமாக பரவுவது மெட்டபாலிசம் இதாயிரும். மெட்டபாலிசம் ஸ்லோவாயிரும். இப்போ எடை அதிகமாக போது சர்க்கரை வரும். முதல் இது சர்க்கரை வரும். ரெண்டாவது ரத்த அழுத்தம், பிபி அதிகமாகிடும், ப்ரெஷர் அதிகமாகிடும். மூணாவது ஹார்ட் அட்டாக் வரும். என்ன காரணம் அப்படின்னா, கொழுப்பு அதிகமாகிறோது, எடை அதிகமாகிறோது, ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாயெல்லாம் உள்ளே கொழுப்பு உடைஞ்சு சுருங்கி போயிடும். சுருங்கி போச்சுன்னா அப்புறம் பைபாஸ் பண்ண சொல்லுவாங்க, ஸ்டென்ட் வைக்க சொல்லுவாங்க, ஐஸுக்கு மாத்திரை சாப்பிட சொல்லுவாங்க. ஏகப்பட்ட பிரச்சனை. அது ஃபஸ்ட் அட்டாக்கே சிவியர் இருந்தால் நம்ம போய் சேர்ந்துடும், காப்பாற்ற முடியாது. அது மாதிரிலாம் இது வரும். அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா, எடை அதிகமாகிறவங்களுக்கு இடுப்பு வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி, இது எல்லாமே வரும். என்ன காரணம் அப்படின்னா, எடை அதிகமாக இருக்கிறது உடம்பை மேலேருந்து போட்டு வெயிட்டு தாங்கலாம் அமுத்துற போது அந்த முதுகு எலும்பெல்லாம் கூட எலும்புக்கு நடுவில் இருக்கிற ஜவ்வு, டிஸ்கெல்லாம் நசுங்கி போய் வெளியே பிதிக்கிட்டு வந்துடும். டிஸ்க் ப்ரொலாப்ஸ்னு சொல்லுவாங்க. டிஸ்க் ப்ரொலாப்ஸ் என்னென்னா, இடுப்புலேருந்து காலு கீழே எல்லாமே வலிக்க ஆரம்பிச்சிடும். குனிய முடியாது, நிமிர முடியாது, ரொம்ப கஷ்டம். அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, அது ஒன்று. அப்புறம் முழங்கால் வலி வரும். பாடி வெயிட்டு பூரா, உடம்பு வெயிட்டு பூரா முழங்கால் தான் தாங்குது. முழங்கால போட்டு அமுத்துற போது உள்ளே இருக்கிற ஜவ்வு நசுங்கி போயிடும், தேஞ்சு போயிடும். அப்படி தேஞ்சு போச்சுன்னா முழங்கால் வலி. முட்டி முடக்குனா படக்கு கட்ட வண்டி ஓடுற மாதிரி சத்தம் கேட்கும். இப்போலாம் சின்ன வயசுலேயே அது மாதிரி வருது. அப்புறம் அது ஒரு காரணம். அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பெண்கள் ரொம்ப எடை அதிகமாக இருந்தாங்கன்னா கர்ப்பம் தரிக்க மாட்டாங்க, அது ஒரு பிரச்சனை, அது ஒரு காரணம். அது ஒரு இது எடை அதிகமாக இருக்கலாம் வரக்கூடிய பெண் விளைவுகள், அதெல்லாம் இது மாதிரி இருக்குது. அப்புறம் அதுக்கப்புறம் எடை அதிகமாக இருக்கலாம் பார்த்திங்கன்னா,
அவங்க வந்து சுறுசுறுப்பாக எந்த வேலையை செய்ய மாட்டாங்க, சோம்பேறியாகவே இருப்பாங்க. சுறுசுறுப்பாக வேலை செய்யாமல் சோம்பி கிடந்தோம்னா உடல் எடை தான் கூடும், வருமானம் குறைஞ்சி போயிடும். இதில் எல்லா பிரச்சனையும் வந்துடும். அப்புறம் நம்ம சம்பாதிக்கிறதுலாம் மருத்துவமனை கொடுக்குறதுக்கு பத்தாது, அந்தளவுக்கு போயிடும். இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குதுங்க. இதெல்லாம் வராமல் தடுக்கணும்னா நம்ம எடை குறைச்சிக்கணும். எடை சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா 150 இருக்குது. நீங்கள் அம்பானி, முகேஷ் அம்பானி பையனுக்கு பக்கம் கல்யாணம் ஆச்சு, முதல்ல 250 கிலோ வெயிட் இருக்குது. வெளிநாட்டுக்காரெலாம் கொண்டு வந்து போட்டு எடையை குறைச்சிட்டாங்கப்பா. இப்போ 100 கிலோ வந்துட்டான். அந்தளவுக்கு வெயிட் குறைச்சிருக்காங்க. அவங்க கோடிக்கணக்கில் செலவு பண்ணி குறைச்சிருக்காங்க. நாம் சிம்பிளாக ஒரு செலவு இல்லாமல் நம்ம குறைச்சிக்கலாம், ரொம்ப சிக்கனமாக குறைச்சிக்கலாம். இது பக்கவடையெல்லாம் பார்த்தோம். இனி எப்படி உடல் எடையை பருமனை குறைக்கிறத அடுத்து அதை பார்க்கலாம். உடல் எடை குறைக்கிறதுக்கு முதல் வழி வந்து உணவை கட்டுப்படுத்துறது. இன்புட் அவுட்புட் உள்ள நமக்கு என்ன செலவோ, ஒரு நாளைக்கு நமக்கு என்ன எனர்ஜி செலவோ அந்த அளவுக்கு உணவை அளவாக சாப்பிடணும், அதிகமாக சாப்பிடக்கூடாது. அதிகமாக சாப்பிட்டோம்னா பெரிய இடைஞ்சல் வரும். அப்போ நம்ம உணவை அளந்து சாப்பிடணும். நமக்கு என்னென்ன தேவையோ, எத்தனை கலோரிஸ் வேணும் அதளவு சாப்பிடணும். கடைசி வேலை செய்கிறவங்க சேர்த்து சாப்பிடலாம், மற்றவங்களாம் கம்மியாக சாப்பிடணும். கடுமை செய்கிறவங்களுக்கு 1000 கலோரி வேணும்பாங்க, வேலை கம்மியாக இருக்கிறவங்களும் ஒரு 1000 கலோரி இருந்தால் கூட போதும்பாங்க. அது மாதிரி நம்ம உணவை குறைச்சிக்கணும். உணவை குறைச்சிக்கலாம்னா என்னென்ன உணவு சாப்பிட்லாம், என்னென்ன சாப்பிடக்கூடாது, என்னென்ன உணவு சாப்பிட்லாம். அதுனா நம்ம முதல்ல சொன்னோம் என்னென்ன உணவு சாப்பிட்டா வரும்னா அந்த உணவெல்லாம் தவிர்த்துட்டு நாம் எடை குறைக்கிறதுக்கு அசைவத்தை விட்டுறணும், மாப்பொருள் விட்டுறணும். அப்புறம் நம்ம 3 நேரம் அரிசி சாப்பிடலாம், சிறுதானியம் சாப்பிடலாம், அது மாதிரிலாம் சாப்பிடலாம். அப்புறம் நம்ம பாரம்பரிய அரிசிகள், மாப்பிள்ளைச்சம்பா, காட்டியானம், இது மாதிரி நிறைய அரிசி இருக்குது. பூங்காரதெல்லாம் சேப்பரிசி, அப்புறம் கருப்பு கவுனி இருக்குது. அப்புறம் வெள்ளை அரிசி வேணும்னா நமக்கு சீரக சம்பா இருக்குது, தூயமல்லி இருக்குது, நிறைய அரிசி இருக்குது. உங்களுக்கு எது வேணும் சாப்பிட்டுக்கலாம். இயற்கை அரிசி, மருந்தடிக்காமல் இயற்கை கொண்டு வரது, அதில் நார் சத்து அதிகமாக இருக்கும். அதனால் அது எடை குறைக்கும், மலச்சிக்கல் நீக்கிடும், நல்லாயிருக்கும். இது மாதிரி இந்த உணவெல்லாம் மாற்றிக்கிட்டோம்னா அது நல்லாயிருக்கும். அப்புறம் உணவு ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாது. அப்புறம் நமக்கு ஒத்துக்காத உணவுகள்லாம் நிறைய இருக்கும். இப்போ மசாலா ஐட்டம், புளி, கிளி, காரம், அப்புறம் அது மாதிரி அசைவம் எல்லாம் சேராமல் இருக்குது. அதெல்லாம் சேராமல் ஒத்துக்காத ஐட்டத்தையெல்லாம் என்னென்ன பக்கவடையில் அதிகமாக அந்த உணவுகளை ஒதுக்கிறணும். திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, திருக்குறளில் மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு அப்படிங்கிறார். மாறுபாடுனா நமக்கு உடம்பு சேராத உணவுகள், உடல் எடை கூட்டக்கூடியது, சர்க்கரை அதிகப்படுத்தக்கூடியது, பிரஷர் அதிகப்படுத்தக்கூடியது, கொழுப்பு அதிகப்படுத்தக்கூடியது, இது மாதிரி உணவுகள்லாம் தவிர்த்துட்டு நமக்கு என்ன உணவு, சாத்விக உணவு எது ஒத்துக்குமோ அதை மட்டும் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு எந்த வியாதி வராதுங்கிறார். அதனால் உணவே மருந்து, மருந்தே உணவு, இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இதெல்லாம் நம்ம அப்புறம் அடுத்தது உணவை பார்த்தோம். அடுத்தது உடல் பயிற்சினால் நீங்கள் ஒன்றும் முடியல நடக்கலாம். காலையில் 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம் நடக்கலாம். குறைஞ்ச வச்சு 1/2 மணி நேரம் நடக்கலாம். 2 நேரம் நடக்கணும். 2 நேரம் நடக்கணும்னா 1 நேரம் நடக்கலாம். சில பேர் ஆஃபீஸ் வர அங்கே ஒரு நேரம் இல்லைம்பாங்க. அதெல்லாம் சும்மா வெட்டு சும்மா சொல்கிறது. காலையில் கண்டிப்பாக நேரம் இருக்குது போகலாம். அதே மாதிரி சாயங்காலம் நீங்கள் சாப்பிட்டு 9 மணிக்கு மேலே கூட கொஞ்சம் நடக்கலாம். சாப்பிட்டையும் படக்கூடாது. ஒரு மணி நேரம் நடந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வீட்டுக்கார மாதிரி கூப்பிட்டு போங்க. போயிட்டு நடந்துட்டு வாங்க. நடந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். இரவில் ரத்த ஓட்டம்லாம் நல்லாயிருக்கும். உடம்பு நடக்கிற போது காலுக்கு எல்லாம் ஈட்டிட்டு நடக்கிற போது கீழே இருக்கிற ரத்தம்லாம் மேலே வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் இது நடை. அதுக்கப்புறம் அந்த உடற்பயிற்சிகள்லாம் நிறையா பயிற்சியெல்லாம் இருக்குது. அது வேண்டாம், தேவையில்லை உங்களுக்கு. யோகாசனம், சூரிய நமஸ்காரம் ஒன்று செஞ்சால் கூட போதும். வேறு நிறைய ஆசனம் வேண்டியில்லை. ஃபார்வர்டு பெண்டிங் ஆசனம், பேக்வர்டு பெண்டிங் ஆசனம், நிறைய ஆசனம் இருக்குது. ஆசனங்கள் செய்யலாம். அப்புறம் மூச்சு பயிற்சிகள். மூச்சு நமக்கு நம்ம சரியாக மூச்சு விட்றதில்ல. நுரையீரலுடைய கெப்பாசிட்டியில் ஒரு 20% நம்ம பயன்படுத்துகிறோம். மீதி 80% பயன்படுத்தலை. மூச்சு நல்லா இழுத்த பாருங்க. நல்லா ஆழமாக மூச்சு இழுத்துட்டோம்னா வயிறு மேலே வருது, மூச்சு வெளியே வர்றது, வயிறு உள்ளே போகுது. அது மாதிரி இருக்கணும். உலையில் துருத்தியில் அமுத்திட்டு இருப்பேன் காற்று வர்ற மாதிரி. அப்போ மூச்சு நல்லா இது பண்ணுற போது, மூச்சு ஆக்சிஜன் நல்லா பண்ணுற போது, நல்லா இழுத்து டீப்பாக இழுத்து வெளியே விடுற போது அதில் இருக்கிற உள்ளே இருக்கிற போது ஆக்சிஜன் அதிகம் கிடைக்குது. வெளியே நல்லா விடுற போது கார்பன் டை ஆக்சைடு உடம்புல அதெல்லாம் வெளியேறிடுது. அப்போ மூச்சு காற்று சுத்தமாகுது, ரத்தம் சுத்தமாகுது. ரத்தம் சுத்தமாகிற போது உங்களுக்கு வியாதியெல்லாம் வர்றது.
அடுப்பு எரிகிற போது கொல்லை வலையில் எப்படி அடுப்பு எரியுதோ அது மாதிரி அமுத்தி இது பண்ணுறது இதை வச்சுட்டு அமுத்துவானுங்க. இது மாதிரி பை மாதிரி இருக்கும். அடுப்பு நல்லா பளிச்சுன்னு எரியும். இப்போ ராக்கெட் அடுப்பு வந்துருக்குல்ல, அது மாதிரி எரிகிற போது என்ன ஆகும் அப்படின்னா, அது மூச்சு நல்லா பண்ணுற போது நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத எனர்ஜி கலோரிஸ் எல்லாம் அதில் எரிஞ்சு காலி ஆயிரும். அது ஒரு காரணம். உடல் ரத்த ஓட்டம் அதிகமாகும். அப்புறம் பிராணாயாமம், மூச்சை வேணும் முடிஞ்ச அளவுக்கு உள்ளே இல்லைங்க, எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் உள்ளே வச்சுருங்க. வெளியே விடுறது எவ்வளோ மெதுவோட, அதாவது உள்ளே இருக்கிறது 4 எண்ணிக்கைனா 1 2 3 4 எண்ணிக்கைனா 4, உள்ளே வச்சுருக்கிறது 16 வரைக்கும் வச்சுருக்கலாம். 16னா 1 2 நீங்கள் எண்ணிக்கணும் மூச்சை உள்ளே அடக்கிட்டு. அப்புறம் வெளியே விடுற போது ஒரு 8, அந்த ரேஷியோவில் மெதுவாக விடலாம். விட்டோம்னா அதிக நேரம் காற்று உள்ளே இருக்கிறதுனால அந்த ஆக்சிஜன் வந்து அதிகமாக உடம்புல கலந்துடும். அதிகமாக கலக்கிற போது எந்த வியாதி இருக்கிற உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும், முகமே தெளிவாக இருக்கும். அது மாதிரி பண்ணலாம். அப்புறம் கபாலபதியெலாம் இருக்குது, மூச்சு வேகமாக விடுறது. இங்கே வரும் கேட்க அது மாதிரி விட்டிங்கன்னா அந்த மூச்சு போய் வயிற்றில் அடிக்கிறதோ வயிற்றில் இருக்கிற உறுப்புகள்லாம் குலுங்குது. அப்புறம் மேலே மூளை போய் அடிக்கிறது, மூளையில் இருக்கிற ரத்த குழையில் ரத்த ஓட்டம் நல்லா போகுது, மூளை தெளிவாயிரும், மனசு அமைதியாயிரும். வயிறு உழுவுங்கிறனால வயிற்றில் இருக்கிற உறுப்புகள்லாம் கல்லீரல், மண்ணீரல், கணையம், உங்களுக்கு இது சிறுநீரகங்கள் எல்லாமே ஒரு மசாஜ் பண்ணுது. மசாஜ் பண்ணுற போது உள்ள உறுப்புகள்லாம் வலுவாயிருது, மலச்சிக்கல் இருக்காது, சிறுநீர் நல்லா போகும். இது மாதிரி பண்ணலாம். கடைசியாக வந்து மனசு நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், மனசில் ஃப்ரீயாக வச்சுக்கணும், எதுக்கு கவலைப்படாது. ஆமாம், நாளைக்கு என்ன நடக்குமோ, பின்னாடி நம்ம இது வரைக்கும் ஏதாவது தப்பு பண்ணியிருப்போம், அதை நினச்சிட்டு எடுக்கடா அப்படி தப்பு பண்ணிட்டுமே இல்லை, நம்ம அங்கே போயிருப்போம் இங்கே போயிருப்போம், நடந்துக்கிட்டு தான் இருக்கும். தப்பு பண்ணால் தப்பு இல்லை, தப்பை திருத்திக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி எதிர்காலத்தில் நினச்சி பயப்படக்கூடாது. எதிர்காலத்தில் என்ன வருமோ அது வரத்தான் செய்யும். நம்ம ஒழுக்கமாக இருந்தோன்னா முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கலாம். நம்மளுடைய இந்த நிகழ்காலத்தில் நம்ம யாரும் வாழ்கிறதில்ல, அவ்வளோ. அப்புறம் உணவு வந்து இன்னொரு கெட்ட வழக்கம், உணவு உண்ணும் போது என்ன பண்ணுறோம், டிவி பார்த்துட்டு சாப்பிட்றோம், செல்ஃபோன் நோண்டிகிட்டு சாப்பிட்றோம், அப்புறம் பேசிக்கிட்டு சாப்பிட்றோம். இதெல்லாமே மகா தப்புங்க. சாப்பிட்ற போது சாப்பாடை மட்டும்தான் கவனிக்கணும், சாப்பாடை மட்டும்தான் செய்யணும். அதே மாதிரி சாப்பிட்ற போது நம்ம வந்து அள்ளி இப்போ டப்புன்னு வாயில் போட்டு மெல்லாமல் கூட திணிக்க பண்ணக்கூடாது. கொஞ்சமாக சாப்பிடுங்க. சீனாக்காரன் ஜப்பானக்காரன் சாப்பிட்ற மாதிரி அவன் 2 குச்சி வச்சுருக்கா, குச்சியில் எவ்வளோ பிடிக்கும், கொஞ்சம் பிடிக்கும், இவ்வளோ தான் பிடிக்கும், அதை அள்ளி வாயில் போடுவேன், மெதுவாக மென்று சாப்பிட்றான். அதனால் அவன் நல்லா ஆரோக்கியமாக இருக்கான். நாம முடிஞ்ச வரைக்கும் கையில் சாப்பிடாம ஸ்பூனில் சாப்பிட்டுக்கலாம். ஸ்பூன்னா கொஞ்சம் தான் எடுப்பான், அதை மென்று குறைஞ்சபட்சம் ஒரு 10 தடவை மெல்லணும். மென்று அதை மெதுவாக 10 தடவை 15 தடவை மெல்லுற போது என்ன ஆகும்னா உங்களுக்கு இது உணவு வந்து தனியாக கரைஞ்சி போயிடும், உள்ளே போயிடும். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உணவை குடிக்க வேண்டும், தண்ணீரை சாப்பிட வேண்டும்ங்கிறாங்க. உணவை வந்து கரைச்சி குடிக்கணும், தண்ணீரை வந்து நம்ம மடப்பணம் அப்படி ஊற்றக்கூடாது. தண்ணீரை சாப்பிடணும், மெதுவாக ஒரு ட்ராப்பு உள்ளே இறக்கணும். கொஞ்சம் குடிக்கிற போது உள்ளே கூலிங் ஆகிட்டே போகுது, உள்ளே போகிறது நமக்கு தெரியும். அது மாதிரி பண்ணணும். அப்புறம் அடுத்தது வந்து பழ உணவுகள், பழங்கள், பச்சை காய்கறிகள், தேங்காய், முளைக்கட்டின பயிறு, இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் 2 நேரம் சாப்பிட்லாம். இல்லைன்னா நைட்டு இரவு 1 நேரமாவது சாப்பிட்லாம். அப்புறம் சாப்பிட்ற நேரம் கண்ட நேரம் சாப்பிடாது, குறிப்பிட்ட நேரத்தில் சாப்பிடணும். இந்த காலையில் வந்தால் 8 மணி 8:30 சாப்பிட்ருங்க. மதிய உணவு வந்து 1 மணிக்கு சாப்பிட்ருங்க. சாயங்காலம் வந்து முடிஞ்ச வரைக்கும் 7 மணிக்கு உள்ளே சாப்பிட்ருங்க. முடியாதவங்க ஆஃபீஸ் போகிறாங்க வரும், அவங்க 1 மணி நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிட தப்பு இல்லை. அது மாதிரி சாப்பிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். கண்ட நேரம் சாப்பிட்றது, சாமத்தில் சாப்பிட்றது, 12 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றது, புரோட்டா சாப்பிட்றது, இதெல்லாம் ஜீரணம் ஆகாது. பகலில் வந்து ஏன் அந்த டயத்துக்கு மத்தியானம் சாப்பிட்லான்னா, மத்தியானம் சாப்பிட கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்றேன். என்ன காரணம்னா, சூரியன் உச்சத்தில் இருக்கிற போது இந்த ஜீரணம் பண்ணக்கூடிய அமிலங்கள், என்சைம்ஸ் எல்லாமே அதிகமாக உச்சத்தில் இருக்குது, அதிகமாக சுரக்கும். அதிகமாக சுரக்கிறது நீங்கள் அதை சாப்பிட ஜீரணம் ஆயிரும். இரவில் வந்து அதிகமாக உள்ள விட்டிங்கன்னா அது இடத ஏறும், ஜீரணம் சரியாகாது. இடத்துல வந்து இரவில் வந்து நம்ம அதிக நேரம் தூங்குற போது குடலுக்கும் நமக்கு ஓய்வு கொடுக்குறோம், இந்த குடலுக்கும் ஓய்வு கொடுக்கணும். நிறைய உள்ளது இல்லைங்க, அந்த குடல் வெளியே வரைக்கும் வேலை செஞ்சுட்டே இருக்கும். குடலை உள்ள வீக் ஆயிரும், மலச்சிக்கல் வரும், மூலம் வரும், பைல்ஸ் வரும், இது மாதிரி தொலையெல்லாம் வரும். அது மாதிரி அதே நல்லா கவனிச்சுக்கணும். இது மாதிரி இந்த இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே இன்னும் சீக்கிரம் எடை குறைக்கணும், இன்னும் என்னென்ன வழிகள் இருக்குதுன்னா, அது நம்ம மருந்துகள், பஞ்சகவி மருந்துகள் இருக்குது. அதுக்கு வந்து அமிர்தசஞ்சீன்னு ஒரு மருந்து இருக்குது, அருமையான மருந்து. எல்லா வியாதிக்கும் கேட்குற ஒரே மருந்து அமிர்தசஞ்சீவி. பஞ்சகவியத்திலே உயர்ந்த பரிமாணம் மனிதர்களுக்கானது. அதே விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறோம், கால்நடைகளுக்கு பயன்படுத்துகிறோம். ஆடு, மாடு, கோழி, மீன், பன்றி பண்ணை, இறால் பண்ணை, எல்லா இதுலேயும் பயன்படுத்துகிறாங்க. அதை வந்து நம்ம உபயோகப்படுத்தலாம். அது சாப்பிட்டோம்னா
உங்களுக்கு வந்து ஜீரணம் நல்லாகும், பசி நல்லாகும், தூக்கம் நல்லா வரும், மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடும், மனசுலேயும் வேலை செய்யுது. அப்புறம் யூரின் மோஷன்லாம் ஃப்ரீயாக போயிடும், உங்களுக்கு எந்த இது இருக்காது. ரத்தம் சுத்தமானதுனால உடல் வியாதியெல்லாம் தானாக குறைஞ்சி போயிடும். உடல் எடை அதிகமாக இருக்கிறது அந்த கொழுப்பு இதெல்லாம் அது கரைச்சி எடை குறைச்சிருது. நம்ம சொல்லணும்னா எடை குறைச்சிது, அது பயன்படுத்தலாம். அது இல்லாமல் சில சூரணங்கள், சில மாத்திரைகள், மூலிகை இது லேகியம், இது மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாம் கூட சாப்பிட்டோம்னா குறைஞ்சபட்சம் 3 கிலோவிலேருந்து 5 கிலோ வரைக்கும் குறைக்கலாம். இப்போ 130 கிலோ 140 கிலோ இருக்கிறவங்களாம் மாதம் 10 கிலோ குறைக்கலாம். எடை அதிகமாக இருக்கணும், சீக்கிரம் குறையும். ஒரு 100 கிலோக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மினிமம் 3 கிலோ குறைக்கலாம். நல்லா ஒத்துழைச்சானா 5 கிலோ குறைக்கலாம் ஒரு மாதத்தில். அது மாதிரி பண்ணலாம். அதனால் இந்த முறையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களுக்கு என்னென்ன சாப்பிட்லாம் லிஸ்ட்டு சார்ட் எழுதி கொடுத்துருவோம், டயட் சார்ட்டை கொடுத்துருவோம். அதை பார்த்து நீங்கள் அதை முடி கரெக்டாக இது பண்ணிங்கன்னா வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.